நல்ல ஆண்டவரே சோத்திரம் இயேசு சுவாமி. இந்த வேலையில் கூட ஜீவனாகிய கர்த்தாவே, உங்கள் பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நீ செய்த கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. பார்க்குற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தான குடும்பமாக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. துதித்து பாடிடும் பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனேயாய் தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே நீக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே நீக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்று தேவனுடைய செய்தியை கொடுக்கலாம் என்றிருக்கிறேன். தேவ பிள்ளைகள் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும் இல்லையா? வெளியே போய் தேடுறேன், காப்பி குடிச்சிட்டு தேடுறேன், கடைக்கு போயிட்டு தேடுறேன். முதலாவது எந்திரிக்கும் போதே அப்படியே முழங்கால் படி போட்டு யாரை கூப்பிடணும்? ஏன்னாப்பா இன்னைக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பாதுகாத்து கொள்ளும். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அப்பமும் தண்ணீர் தாரும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்கள் பிரயாணங்கள் எல்லாமே வாய்க்க பண்ணும். எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க கிருப்பிச்சு இப்படி ஜெபம் பண்ணும். அல்லையா? அதனால மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் என்ன நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ, நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவைகளை பூராமே யார் சந்திக்கிறது? அல்லேலூயா. சந்திப்பாக மாட்டாரா? நாம எந்திரிச்சு உடனே நம்ம கண்ணை கசிக்கணும் அங்க இங்க அப்படி இப்படி பேசக்கூடாது. என்ன சகோதரிகள் காலையில் எந்திரிச்சு உடனே என்ன பண்ணாங்க? எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணிட்டு தான் வாசல்ல தண்ணி தெளிக்கிறதோ கோலம் போடுறதோ எல்லாம் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும்? ஆண்டவரை கூப்பிட்டு, நான் ஆண்டவரே நேற்று நைட்டு போறாம நமக்கு நல்லா உறக்கத்தை கட்டளையிட்டு என்ன நல்லா உறங்கின சாமி, என்ன எனக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தேன், பிள்ளைகள் எல்லாம் நீ பாதுகாத்து. அது நமக்கு அவர் செஞ்சிருக்கிற நன்மையை பத்தி நம்ம அவர்கிட்ட சொல்லணும். யாருக்கிட்ட? நம்ம அப்பா கிட்ட, நம்ம தெய்வத்துக்கிட்ட, நம்ம ஏசுசாமி கிட்ட நம்ம சொல்லணும். அதுதான் முதலாவது. ஆனா நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். நம்ம கேட்டுதான் பெற்றுக்கொள்ளணுங்கிறது இல்லை. இப்ப வண்டி சமாச்சாரத்தில் அவரே சொல்லியிருக்கிறார், நான் வண்டிக்கு வேண்டி ஜெபம் பண்ணேன். அப்ப நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு. ஆமேன். அல்லேலூயா. காட்டு புஷ்பங்களுக்கும் மரம் செடி புல் பூண்டுகளுக்கும் உயிர் கொடுத்து சாப்பாடு கொடுக்குற ஆண்டவர், அவரை கூப்பிடுற பிள்ளைகளாகிய அவருடைய ஜேசனாருடைய பிள்ளைகளை நம்ம மறந்துடுவாரா? மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். அதான் எரேமியா 33:3 3வது வசனத்தை இப்படி சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை. அல்லேலூயா. பெரிய காரியங்கள் என்ன? உலகத்தில நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுல என்ன பெரிய காரியங்கள் அவர் செய்வார். ஆனா நமக்குள்ள என்ன? அந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அப்புறம் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யார என்ன பண்ணாங்க? ஆண்டவர் என்ன பண்ணாங்க? பெலிஸ்தர் யார என்ன பண்ணாங்க? கோலியத்தை நம்பினாங்க. பெலிஸ்தர் யார நம்பினாங்க? கோலியத்தை நம்பினாங்க. அவர் மனசுனால நம்பினாங்க. ஆனா தாவீது யார நம்பினா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்பினாங்க. அந்த கோலியத்தை என்ன பண்ணா? கோலியத்தை நம்பிதான்
அந்த பெலிஸ்தர் இருந்தாங்க. அத்தனை லட்சம் பேரு இந்த பெலிஸ்தர் கோலியத்தை நம்பிதான் இருந்தாங்க. ஆனா தாவீது யாரை நம்பி இருந்தா? அங்கேதான் வித்தியாசம் பாத்தீங்களா? மனுஷனை நம்பனவன் நாசமா போயிட்டான், ஆண்டவரை நம்பணும் செழிப்பாயிட்டான். அவன் சொல்றான் தாவீது ஏன் ஆண்டவரை கத்தியிலும் வீட்டிலும் ரட்சிக்கிறவர் அல்ல, அல்லேலூயா, வார்த்தைகள் மூலமாக ரட்சிப்பார். ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குவார், வார்த்தைகளை அனுப்பி சுகமாக்குவார். என்ன பண்ணுவாரம்மா? வார்த்தைகளை கொண்டு உலகத்தை உண்டாக்குனவர், எல்லா காரியமும் செய்வார். அல்லேலூயா. நம்ம மறுபடியும் வசந்த படிக்கிறோம். எரேமியா 32:27 32:27 படிக்கலாம். இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா? அவர்னால செய்ய முடியாத காரியம் இருக்கா? இல்லவே இல்லை. உலகத்தை படைச்சது அவருதான், உலகத்தை உண்டாக்குனது அவருதான். இங்க உலகத்தில் உண்டான செடி கொடி புல் பூண்டு தேங்காய் மரத்துக்கு எப்படி அதுக்கு உயிர் கொடுக்கணும், எப்படி வளர்ச்சி ஆகணும், நாடி கிழிச்சு எப்படி வரணும், டீ செடி எப்படி வரணும், காபி செடி எப்படி வரணும், என்ன கிழங்கு எப்படி வரணும், கோஸ் எப்படி வரணும், எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய உருவத்தை கொடுத்துருக்காரு. ஆண்டவர் எப்படி கொடுத்துருக்காரு? அதுக்கு ஒவ்வொரு செடி மரம் கொடிக்கு என்ன மாதிரி உருவத்தை கொடுத்துருக்காரு. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கோழிக்கும் பாம்புக்கும் பள்ளிக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிருக்காரு? அவர் உருவத்தை கொடுத்துருக்காரு. எப்படி செய்யணும் அந்த மாதிரி அவரு பக்குவமா செஞ்சிருக்காரு. அவரை தவிர வேற யாராலுமே செய்ய முடியாத காரியம், ஒரு டாக்டரால் செய்ய முடியாத காரியம், ஒரு வைத்தியரால் செய்ய முடியாத காரியம், ஒரு மந்திரவாதி செய்ய முடியாத காரியத்தை யார் செய்யறாரு? நம்மள உண்டாக்குன ஆண்டவர். அல்லேலூயா. நம்மள உண்டாக்குன ஆண்டவரு நமக்கு செய்வாரு. ஆனா அந்த நம்பிக்கையை நம்ம அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவரிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் உலகத்திலே ஒரு ஆசீர்வாதம். நான் அவருடைய வார்த்தைகளை நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய வசனங்களை நான் நம்பியிருக்கிறேன். அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் சொன்னது நமக்கு செஞ்சது இது வரைக்கும் அவரு என்ன பண்ணல, செய்யல. இனிமேல் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. செய்வர மாட்டாரா? அந்த நம்பிக்கை தான் நான் இருக்கிறேன். அவர் நமக்கு சொன்ன வேலை செய்ய முடிக்காம என்ன பரலோகத்துக்கு எடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. பரலோகத்துக்கு எடுக்க மாட்டாரு. அவர் சொன்ன காரியத்தை போற செஞ்சு முடிச்சிட்டு என்ன பாரு எடுப்பார். ஆமேன். அல்லேலூயா. நாம மறுபடியும் படிக்கிற ஒரு வசனத்தை, அவர்னால் முடியாத காரியமே ஒன்றும் இல்லைங்கிறது உலக ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சிருந்து என்ன பண்றாங்கன்னாக்கா அவங்க பிசாசுகிட்டயே போய் அடக்கமாயிடுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது பிசாசுகிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கு. அந்த பணத்தை பார்த்து போறாங்க. அந்த பணம் எங்க கொண்டு போயிருது? பாதாளத்துல கொண்டுட்டு போய். ஆனா தேவ ஆசீர்வாதமும் இந்த உலகமும் ரெண்டுக்கும் வித்தியாசமா இருக்கு. தேவனுடைய ஆண்டவர் கூட இயேசுதான் கூட போறவங்க நித்திய ஜீவனுக்கு போறாங்க. பணத்தை நம்பி போறாங்க, படுகொலியில் விழுந்து நாசமா போயிடுறாங்க. அல்லேலூயா. இங்க வசனம் மறுபடியும் நாம தான் ஆமோசுங்கிற புஸ்தகத்துல 5:4 படிக்கிறோம். 5:4 கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தார் நோக்கி சொன்னது என்னவென்றால், என்ன தேடுங்க. யாரை தேடுங்க சொல்றாரு? நம்மளை உண்டாக்குன தகப்பனை தேடுறதுக்கு என்ன கஷ்டம்? நம்மளை உண்டாக்குன ஆண்டவரை தேடுறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தேடுறதுக்கு என்ன கஷ்டம்? வார்த்தை மூலமாக குணமாக்குற ஆண்டவர் தேடுறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? வாயில் நம்ம காசு கொடுத்தா வாங்குறோம் இல்ல, நாம அவர் தேடினா போதும். யாரு தேடணும்? நமக்கு அனுதினமா ஆகாரம் கொடுக்குற அந்த ஏசப்பாவே நம்ம தேடணும். யாருக்கு? ஆகாரம் கொடுக்குற ஈசப்பாவே, துணிமணி கொடுக்குற ஆசப்பாவே, என்ன பணம் காசு கொடுக்குற ஈசப்பாவே, என்னது நகை நட்டு கொடுக்குற ஆசப்பாவே, வீடு வாசல் கொடுக்குற ஈசப்பா. அல்லேலூயா. அப்ப அவரை தேடாம வேற நம்ம யாரை தேட முடியும்? உலக ஜனத்தை தேட முடியுமா? உலக காரியங்கள் தேட முடியுமா? உலகத்திலிருந்தே நமக்கு அவர் கொடுத்தாலும் கூட அவரை கொடுக்கிறவர் தான் தேடணும். யாரு? இயேசுசாமி தான் நம்ம தேடணும். அவர் மறுபடியும் ஒரு வசனம் சொல்றாரு. யோவானுங்கிற புத்தகத்துல நம்ம படிக்கலாம். மூணாப்படியும்
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. என்ன கொடுக்கணும்? செவி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, அந்த வார்த்தைகள் கேட்கறது மாத்திரம், அதன்படி நடக்கவும் நாம முயற்சி பண்ணணும். சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. சந்தேகப்படவே கூடாது. 12 படிக்கிற மாதிரி 12 படிக்கிறேன். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர். அல்லேலூயா. ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒண்ணா இருக்கிறாரோ அது போல நாமளும் என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது, வசனம் சொல்லும் போது, பிரசங்கம் பண்ணும்போது, பாட்டு பாடும்போது எப்படி இருக்கணுமாமா? ஒன்னா இருக்கணும். நான் அதான் சொல்றது, உங்க 2 பேரு என்ன பண்ணணும்? அன்பா இருக்கணும். ஒருத்தருக்கு என்ன பண்ணக்கூடாது? சண்டைகள் போடக்கூடாது. ஆண்டவரே சொல்றாரு, மனசில் சொல்றது இல்லை, ஆண்டவரே சொல்றாரு. கீழே படுகிறார், ஒருவன் என் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் யாரா இருப்போமாமா? அப்ப அவர் சொல்ற வார்த்தைகளை கடைபிடிச்சு அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிச்சு போகும்போது நாம் ஆண்டவருக்கு யாராமா? வாய்ச்சாரன்னு சொல்லுங்க, சிநேகிதரா இருப்போம். அந்த வார்த்தைகளை கேட்காம போயாச்சுன்னா நாம் எங்க போயிடுவோம்? படு பாதாளத்துக்கு போயிடுவோம். இந்த வார்த்தைகள் வசனங்களை கேட்ட உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். அடுத்த கால்வழியில் நான் வரேன். நல்ல ஆண்டவரே சோத்திரம். இயேசு சுவாமி, நாங்கள் ஒருவர் குற்றங்களை ஒருவர் கேட்டு ஒருவருக்காக கொடுத்து ஜெபம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் கொடுத்து தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே உமக்கு ஒரு நல்ல ஒரு சிநேகிதக்காரராக, ஒரு சொந்தக்காரராக, ஆண்டவருடைய ஃப்ரெண்டாக ஆண்டவரே நீங்கள் ஏற்படுத்தினபடியா நமக்கு ஸ்தோத்திரமானவரே. தொடர்ந்து எங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நீர் பரிசுத்தானபடியால் கேட்ட பரிசுத்த எங்களுக்கு படுத்தும்படியாக மேற்பெரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.